ஈவினிங் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி எப்படியோ குட்டி தூங்க வச்சாச்சு. ட்ரெஸ்ஸிங் டேபிள் அரேஞ்ச் பண்ணலான்னு ஓப்பன் பண்ணா, இந்த குட்டி குட்டி இயரிங்ஸ்லாம் அங்கங்க இருக்கும். எடுத்தா கீழ விழுந்துரும். ஸோ நான் ஆன்லைன்லேருந்து இந்த குட்டி வுட்டன் பாக்ஸ் வாங்கியிருந்தேன். இதில குட்டி குட்டி இயரிங்ஸ், செயின் எல்லாமே போட்டுடலாம். இத க்ளோஸ் பண்ண ஒரு லிட்டும் இருக்கு. இது நான் பேக் ஆஃப் 2 110க்கு வாங்கியிருந்தேன். இன்னொரு பாக்ஸ்ல குங்குமம் போட்டு வச்சிருக்கேன். உங்களுக்கும் இது வேணும்னா கமெண்ட்ல லிங்க்ன்னு போடுங்க. நான் டைரக்ட்டா டிஎம் பண்ணிடுறேன். ஈவினிங் நல்லா மழை பெய்யுற மாரி இருந்தது. ஸோ சூடா ஏதாவது சாப்பிடலான்னு அத்தைக்கிட்ட சொன்னேன். அதுக்கு அவங்க இலை அடை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காவெல்லாம் துருகி ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட்டு இலைய இந்த மாரி சுட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அந்த இலையில பச்சரிசி மாவ இந்த மாரி தின் லேயரா ஒரு தோசை மாரி போட்டுருவாங்க. அதில ரெடி பண்ண ஸ்டஃப்பையும் வச்சுட்டு, இந்த மாரி பாதி ஃபோல்ட் பண்ணி ரிமைனிங் 3 கார்னர்ஸையும் இந்த மாரி டபுள் ஃபோல்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் எடுத்து ஒரு பிளேட்ல நீட்டா அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. அரேஞ்ச் பண்ணத தூக்கி ஒரு இட்லி பாத்திரத்தில ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஸ்டீம் பண்ணி எடுத்தா இலை அடை ரெடி. அந்த வாழை இலை ஃப்ளேவரோட அந்த இலை அடைய சாப்பிடும்போது டேஸ்ட் செம்மையா இருக்கும். சாப்பிட்டுட்டே இருக்கும்போது குட்டுவும் எழுந்துட்டாரு. இந்த மாரி குட்டி குட்டி இன்ட்ரஸ்டிங்கான விளாக்ஸ்க்கு என் அக்கவுண்ட்ட மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.